குரு அடி போற்றி. இப்போ பார்த்தீங்கன்னாக்க 2024 குரோதி வருடம் டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ராசியான துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, நட்சத்திர பலன்களோடவும் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசியில் இருக்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியே பலன்களும் பார்க்க இருக்கிறோம். இப்போ அந்த வகையில் நம்ம பார்க்கையில் காலச்சக்கரத்தின் 7வது ராசி தாங்க நம்ம துலாம் ராசி. துலாம் ராசி அதிபதி அப்படின்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லணும். துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சொல்லலாம் நீதி நேர்மை தராசு அப்படின்னு சொல்லலாம். நீதி நேர்மை, அதே நேரத்தில் தன்னை முன்னிறுத்தி எப்போதுமே பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு ரோல் மாடலாக தன்னை மற்றவங்களுக்கு காமிச்சிக்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. எந்த இடத்துலையும் தவறை தட்டி கேட்கக்கூடியவர்கள், நியாயத்தை பேசக்கூடியவர்கள், அதே நேரத்தில் பொது ஜன தொடர்போடு இருக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. ஆமாம், அதுலேயும் குறிப்பாக அரசு துறையில் இருக்கணும் அப்படின்னா நீதிமன்றங்கள், நிதிமன்றங்களில், அதாவது நிதி சார்ந்த துறை, நீதி சார்ந்த துறைகளில் அதிகப்படியான பங்கு வகிக்கக்கூடியவர்களாகவும், அதுலேயும் பொது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு இல்லாமல் மற்றவங்களுக்காக பேசக்கூடியவங்க, தனக்குன்னு இல்லாமல் மற்றவர்களுக்காகவோ மற்றவர்களின் நிறை குறைகளை கண்டு மற்றவர்களுக்காக வருத்தப்பட்டு மற்றவர்களுக்கான ஒரு விஷயத்தை செய்யணும், சமுதாயத்திற்கான ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. ஓகேங்களா? அதே போல் சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்களாகவும் சுயமரியாதை விட்டு கொடுக்காதவர்களாகவும் இருப்பாங்க நம்ம துலாம் ராசி அன்பர்கள். இப்போ துலாம் ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கையில் ராசியிலிருந்து அவர் பார்த்தீங்கன்னாக்க 3ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இது புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு. 5ஆம் இடத்துல சனி, 6ல் ராகு, 8ல் குரு வக்ரவம் பெற்றிருக்கார். 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நீச வக்ரவம் பெற்றிருக்கிறார். 12ல் கேது பகவான். இதான் ஸ்தான பலங்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா வர்ற 15லேருந்து 18ஆம் தேதிக்கு அப்புறம் பிறகு மாற இருக்கிறார். அவர் இடப்பெயர்ச்சி ஆகிறார். கிரகப்பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஸ்தான பலன்களையும் பெயர்ச்சி பலன்களையும் வச்சு என்ன மாதிரி பலன்களை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கையில் இந்த மாதத்துக்கு அப்படின்னு பார்க்கையில் இப்போது ராசிநாதன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் நல்லா இருக்கிறாரு. அதே நேரத்தில் அவருடைய பார்வை அப்படிங்கிறது 9ஆம் இடத்துல இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிற்பகுதியில் 4ஆம் இடத்துக்கு போவார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 நாட்கள் கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கின்ற முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் பிறகு பிற்பகுதியில் இருக்கக்கூடிய 15 நாட்களில் பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனங்கள், இடம் விட்டு இடம் மாறிக்கிறது, இடம் வாங்குறது, வண்டி வாகனங்களை மாற்றிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வருமானம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். வருமானத்தை பொறுத்தவரை குறையில்லை. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் நல்லது ஒரு வருமானம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கைக்கு தேவைக்கான வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். தொழிலில் வருமானம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்கையில் தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லைனாலும் தொழில் நல்லபடியாக போகும். வியாபாரமும் நல்லா போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது. ஏன்னா சனி பகவான் 5ல் 10 சொல்லக்கூடியவர் அவரும் இருக்கார். ஆனால் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. தனக்காரகன் 2 குடையவன், 2 7 குடையவன் 10ஆம் இடத்துல நீசம் பெற்று இருக்கிறதுனால என்னன்னா இந்த ஒரு 15 நாட்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரம் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு மந்த நிலை அப்படிங்கிறது ஏற்படும். பிறகு அது மாற்றத்திற்கு உட்பட்டு நல்லதொரு மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும். அந்த வக்ரவ நிலை மாறி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க பயிற்சி வகையில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொழில் வியாபாரம்லாம் செழிக்க ஆரம்பிச்சிடும், வெற்றி பெற ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இல்லத்தரசிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான செய்தி உண்டு. குழந்தைகளால் லாபம் உண்டு. வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ராகு அடுத்தடுத்த முயற்சிகள் கொடுக்குறாரு. அடுத்தடுத்த வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு அவரும் தயாராக இருக்கார். 8ஆம் இடத்துல இருக்க குரு வக்ரவ நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கங்க. உடல் தேக ஆரோக்கியம், அதுலேயும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வயிறு
குழந்தைகள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம், அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. முறையான உணவு பழக்க வழக்கத்தை பயன்படுத்துங்க, உடற்பயிற்சி செய்யுங்க. இதெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு அவசியம் தேவை. 12ஆம் இடத்துல இருக்க கேது சரியான உறக்கத்தை தராமல் கொஞ்சம் உறக்கத்தில் ஒரு தொய்வு நிலை இருக்கும். எப்படின்னா தூக்கம் வர்றது மாதிரி இருக்கும், தூக்கம் வராது, தூங்கின மாதிரியும் தெரியாது. நல்லா தூங்கி எந்திரிப்பீங்க, ஆனால் தூங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஆமாம், எந்திரிக்கையிலே ஒரு விரக்தி மனப்பான்மை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இதெல்லாம் கடந்து போகணும். ஒரு ஃபஸ்ட்டு 15 நாட்கள் இதை கடந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்லதொரு சிறப்பான வாழ்க்கை முறை, லாபங்கள், அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தேடி வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். இதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் மட்டுமல்லாது அனைத்து ராசி அன்பர்களுமே நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களை நமக்கு அனுப்பியிருக்கீங்க. குடும்ப ஜாதகமும் அனுப்பியிருக்கீங்க. திருக்கணித முறைப்படி சில பேர் ஜாதகம் எழுதவும் அனுப்பியிருக்கீங்க. அனைவருக்கும் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நன்றியும் வணக்கங்களும். அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இனி வரக்கூடிய அனைத்து கிரகங்களின் கிரக மாற்றங்களுமே உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை தான் தருது. வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது, வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. அதே நேரத்தில் உள்நாட்டில் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க தொழில் செய்யலாம், தொழில் வியாபாரத்தில் செழிக்கலாம். அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப பிரச்சனைகள், இது எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நல்லதொரு காலகட்டமாக துலாம் ராசி நேயர்களுக்கு மாற இருக்குது. நல்லா இருக்குது. இனி வர்ற அடுத்தடுத்த வருடங்களும் கூட பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்குன்னு ஒரு சிறப்புகள் உண்டு. அடுத்து கிரக பயிற்சிகள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்குது. சரி, ஓகே, இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நட்சத்திரத்துக்கு சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் அப்படின்னாக்க வார்த்தை சுத்தம் உடையவர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சொன்ன சொல்ல காப்பாற்றுவார். கொஞ்சம் கேள்வி ஞானங்கள் இருக்கும். பிற்கால யோகம் உடையவராக இருக்கிறார் இவர். ஆமாம், இவரை பொறுத்தவரை கொஞ்சம் முன்கோபம் வந்தாலும் நியாயமாக நடந்துக்குவார். சரி, இவருக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது, உகந்ததாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போகணுங்கிற அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில் வீண் விவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே போல் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த அதாவது குறிப்பாக வீடு சார்ந்த விஷயங்கள், தங்கை சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் வீண் விவாதங்கள் செஞ்சுக்க வேணாம். கொஞ்சம் எதுவும் உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ரைட்டு, அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் அதாவது இவங்க ஒரு நல்ல உழைப்பாளி, உழைப்புக்கேற்ற மாதிரி செலவு செய்யக்கூடியவர், நல்ல செலவாளின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தர்ம சிந்தனை அப்படிங்கிறது உண்டு. பிறருக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மிகுந்தவராக இருக்கிறாரு. பிறர் பொருளை அவ்வளோ சீக்கிரம் விரும்பாதவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் தற்பெருமை பேசுவார். தான் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு. அதே நேரத்தில் உணவு பிரியர் அப்படின்னு சொல்லணும். எந்த சூழ்நிலையும் பிறரோட தயவை நாட மாட்டார். தன்னம்பிக்கை உடையவராக இருப்பார்னு வச்சுக்கோங்க. சரி, இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல, இவரை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குது. அதே நேரத்தில் இனம் புரியாத நண்பர்கள், அதாவது முன்பின் தெரியாத நண்பர்கள், முன்பின் தெரியாத உறவுகள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அதே நேரத்தில் வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலை தொழில் வருமானத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஆமாம், அதே நேரத்தில் புது பழக்க வழக்கம், புது நண்பர்கள், புது அறிமுகம் மூலமாக புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள், பல்வேறு விதமான வருமான வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது, பயன்படுத்திக்கலாம். அடுத்து விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் ஒரு நேர்மையான குணம் கொண்டவராக இருக்கார். தெய்வ நம்பிக்கை உடையவர். அதே போல் தர்ம நியாயப்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவராக இருக்கிறாரு. எல்லோரிடத்திலும் சந்தோஷமான மனநிலையை உருவாக்கணும்னு நினைப்பார். அதே நேரத்தில் ஒரு நல்ல சிந்தனை வாதி அப்படின்னே சொல்லணும்.
சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு, பெருந்தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு. சரி, ரைட்டு. இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் இவங்க எந்த வெளியூர் வெளிநாடு போகிறது, அதே நேரத்தில் இடம் விட்டு இடம் மாறுறது, இப்படிப்பட்ட விஷயங்களை வேலை தொழிலுக்காக செய்யலாம். அது கொஞ்சம் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அவசரப்படாமல் ஒரு நிதானமாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. சரி, என்ன விதமான வழிபாடுகள் இந்த ராசியில் உள்ளவங்க பண்ணனா நல்லா இருக்கும் அப்படின்னா, வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க. வாழ்க்கை வளமாகும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்தை கோச்சாரத்தோடு ஒப்பிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.